ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் நான்வெஜ் ஸ்டைலில் செட்டிநாடு காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரைஞ்சிருக்கேன், 2 தக்காளி, 1 பாக்கெட் காளான், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நாம இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி கொஞ்சமா ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். பாருங்க, எப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ நாம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, சைட்ல எல்லாம் எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு. பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காளான் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் காளான்ல அடங்குற அளவுக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வைக்கலாம். இந்த காளான் வந்து தண்ணி விடும். அது வரைக்கும் வந்து மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்க, காளான் தண்ணி விட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்ல ஆல்ரெடி இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்த தண்ணி கொஞ்சமா ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல. அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். அப்பப்ப நடுவில் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃபுல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கும். அவ்வளவுதான் நம்மளோட காளான் குழம்பு ரெடி. இது கடைசியா மேல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். டேஸ்டியான செட்டிநாடு காளான் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். இது அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.